ஹாய் வனஜா. ஹாய் சொல்லு வனஜா. வனஜா ஹாய். டெலிஷியஸ் ஃபுட்டு சாப்பிட்டுட்டு இருக்கேன் எங்கள் வனஜா. வேற என்ன? சட்னி சட்னி வழக்கமாக இருக்கிறது. வடை, உளுத்த வடை, தேங்காய் சட்னி உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதுவும் எங்கள் செட்டுக்கு வந்து சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. வெரி வெரி ஹெல்த்தி. சாப்பிடுங்க. ஃபைனல் ஃபுட்டு ஃப்ரம் தி செட். ரசிச்சு சாப்பிடுறது வாடு, தொழுது சாப்பிட. சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, மறக்காம லைக் பட்டன் தட்டிடுங்க. இனிமே நான் எதுவுமே சொல்ல வேண்டாமே. யா ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். இதா தெரியும், இதே தெரியும், ரெண்டு தெரியும். அப்போ இன்னைக்கு வந்துட்டு அப்படிதான் பேசுவேன். என்ன பண்ணுவேன் இன்னைக்கு? இப்போ நம்ம பேசும்போது சந்தோஷமா இருக்கோம். ஆனா ரியலி நம்ம என்ன ஃபீல் பண்ணிட்டு இருக்கோம்? ரொம்ப ரியலி மிஸ் பண்ணுவோம். ஸோ நான் எதுவுமே இன்ட்ரோடக்ஷன் கொடுக்கல இது வரைக்கும். ஸோ திஸ் இஸ் த லாஸ்ட் டே ஆஃப் பிரியமான தோழி. எங்கள் செட்டில் வந்து லாஸ்ட் டே தான் இன்னைக்கு. லாஸ்ட் டே ஷூட் எங்களுக்கு. நான் எங்கள் கேரக்டராக நாங்கள் லாஸ்ட்டு நிற்க போகிற டே இன்னைக்கு. நாங்கள் நல்லா சாப்பிட்டுட்டு நின்றுட்டு இருக்கோம். என்னோட கூட்டுக்காரிங்களுக்கு என்ன பேச இருக்குன்னு கேட்கலாம். சொல்லுங்க. கூட்டு பொரியல் சொல்லுங்க. எனக்கு எல்லா ஜோக்ஸ் எல்லாம் மீறி என்னன்னா, ஆக்சுவலி 2 வருஷமாக நாங்கள் ட்ராவல் பண்ணிட்டோம். டச் வுட் நாங்கள் சொல்லணும்னா மற்ற செட்லலாம் நிறைய ஆர்டிஸ்டோட நிறைய இஷ்யூஸ் இருக்கும். ஆனால் எங்கள் செட்டில் அப்படி கிடையாது. நாங்கள் இப்போ வரைக்கும் அந்த ஃபேமிலின்ற ஒரு பாண்டிங் வந்து ஸ்டில் இந்த செகண்ட் வரைக்கும் நாங்கள் அதை வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். வெரி ட்ரூ. ஏன்னா யாரும் யாரையும் விட்டு கொடுத்தது கிடையாது. ஒரு சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தாலும் ஒரு ஃபேமிலிக்குள்ளே இருந்ததுன்னா அது அடுத்த செகண்ட் மாறி போயிடும் பார்த்தீங்களா. அந்த மாதிரி தான் நாங்கள் எல்லாரும் இப்போ வரைக்கும் ட்ராவல் பண்ணுறோம். சாண்ட்ராவோட தங்கச்சி, அக்கா, அம்மா, அந்த மாதிரி ஒரு பாண்டிங்கில் தான் இன்னைக்கு வரைக்கும் நாங்கள் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். அது வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நம்ம ஒர்க் பண்ணுறதை மீறி இந்த ப்ராஜெக்ட் மூலயமா ஒரு சிஸ்டர் கிடைச்சிருக்காங்க, ஒரு அக்கா கிடைச்சிருக்காங்க, ஒரு அம்மா கிடைச்சிருக்காங்க, தம்பி கிடைச்சிருக்காங்க அப்படின்ற ஒரு ஃபீல் கிடைக்குது எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் பர்சனலாக. உனக்கு இல்லை, எல்லாருக்குமே. அதாவது அதான் சொன்னேன், இப்போ நாங்கள் 2 பேர் இருக்கிறதுனால மேபி உங்களுக்கு அந்த மாதிரி தெரியும். பட் யாரு கேட்டாலும் அதுதான் சொல்லுவாங்க. ஏன்னா இது வந்து ஆக்சுவலி 2 இயர்ஸ் போனதே தெரியல. அதாவது டு பி ஃப்ராங்க், இன்னும் இன்னைக்கு ஒரு 1 இயர் ஆன மாதிரி இருக்கும். அதுவும் இல்லாம எதுவும் நேத்து ஸ்டார்ட் ஆன மாதிரி இருக்கு. நமக்கு ஷூட் எல்லாமே இருக்கு ஆக்சுவலா. பட் இன்னைக்கு தான் லாஸ்ட் டே. அதான் இன்னைக்கு நாங்க எல்லாமே வந்து, அதாவது என்னன்னா சிரிச்சு நிக்கணுமா இல்ல மூடு வந்து சேடா இருக்கணுமா தெரியல. ஆக்சுவலி என்ன எதுன்னு தெரியல. நாங்க நார்மலா இருக்கோம். இன்னைக்கு முடியுதுன்ற அந்த மென்டாலிட்டி இல்ல, நாங்க போகவே இல்ல. இங்க ஒரு பக்கத்துல ஒருத்தருக்கு செட் அண்ணன் செட்லயே பெரிய செட் அடிக்கடி பாகுபலி செட் தான் போடுவாங்க. ஆமா, பெரிய பெரிய பாகுபலி செட் எல்லாம் போடும். அது 5 மினிட்ஸ். அது வந்து டைரக்டர் ரொம்ப க்ளோஸ் ஆன. ஆமா, வெரி வெரி க்ளோஸ். நல்ல செல்ல பேர்ல கூப்பிடுவாங்க, அடிச்சுப்பாங்க. டைரக்டர் அடிப்பாரு, வாங்கிப்பாரு, காரி துப்புவாரு, நல்லா கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் டைரக்டரே இவர் தான் கலாய்ப்பாரு. அந்த அளவுக்கு ஜாலியான ஃபன் மேன் அவரு. நீங்க சொல்லுங்க சாண்ட்ரா. நான் என்னக்கா சொல்றது, நான் அவரை வந்து எல்லாரையுமே ரொம்ப மிஸ் பண்ணுவேன். எனக்கு ரொம்ப சீக்கிரம் முடியற மாதிரி இருக்கு. ஐ டோன்ட் நோ, நான் இந்த முடியற ஒரு மைண்ட் நான் கொண்டு வரல இன்னைக்கு. அப்படி இருந்தா நமக்கு ஆக்ட் பண்ண கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். நிறைய நீ பண்ணி முடிக்கிறது இருக்கு கிளைமேக்ஸ். ஸோ பண்றதுக்கு நமக்கு ஒரு மென்டாலிட்டி வேணும்ல. அதனால வந்து நார்மலா இது பண்ணிட்டு இருக்கலாம் அப்படின்னு. வேற என்ன? அப்போ இன்னைக்கு டைம் கெடுக்கிற மாதிரி நான் எடுக்கிறேன், கொஞ்சம் விஷுவல்ஸ் எடுக்கிறேன். நம்ம பார்க்கலாம். நானும் அப்படியே இப்போ வந்து குப்பு பாட்ட மாதிரி வாசுகியா ரெடி ஆகணும். நாங்க தான் ரெடியா இருக்கோம், அக்கா ரெடி ஆகல. யா இப்போதைக்கு பாய் சொல்லலாம். எல்லாரும் வந்து என்ன ரொம்ப திட்டிருக்கீங்க. எனக்கு ஒரு 2 days பிஃபோர் கூட ஒரு பொண்ணு வந்து எனக்கு கேட்டா, என்னது வந்து பவித்ராவை இவ்வளவு கொடுமைப்படுத்துறீங்க, ஏன் இவ்வளவு பேச்சு பேசுறீங்க அப்படின்ட்டு. என்னோட நெகட்டிவான கேரக்டரை வந்து எல்லாரும் ரொம்ப அதை நல்லா சீரியஸா எடுத்துட்டு போயிருக்கீங்கன்னா, உங்க அந்த அளவுக்கு வந்து உங்க அந்த கேரக்டர் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். எனவே இங்க கேப் பார்த்துட்டு நாங்க கொஞ்சம் ரெடி ஆயிட்டு ஷார்ட் முடிக்கும் போது நடுவுல நாங்க என்ன கிளைமேக்ஸ் எடுக்கிறோன்றதையும் உங்களுக்கு இந்த வீடியோல காட்டுவோம். யா அங்கே
ವೇಸ್ಟ್ ಮಾಡ್ತಾ ಇದೆಯಾ? மிஸ் பண்ணிட்டேனே கடவுளை. இங்க எல்லாரும் பாருங்க, அழுற காட்சி தான் நடந்துட்டு இருக்கு. கூட்டமா அழுறது. இப்படி ஒரு நிகழ்ச்சி நடக்கும்னு நான் எதிர்பார்க்கல. என்ன புரியல இது? என்ன தீபாக்கா அழுறீங்க? போட்டோ எடுத்தோம். சரி சரின்ட்டு ஏதோ நம்ம ஹேர் ட்ரெஸ்ஸர் வந்து உடஞ்சு அழுற சந்தர்ப்பம் தான் இது. எல்லாரும் ட்ரெஸ்ஸெல்லாம் நாங்கள் ஃபீல் பண்ணதே கிடையாது. எங்கள் கூட எங்களில் ஒருத்தியாக தான் எப்போவுமே நாங்கள் தேவி நினச்சிருக்கோம். தேவி எங்கள் கூட பிறக்காத ஒரு தங்கச்சி அப்படின்னு சொல்லலாம். தேவியெல்லாம் ரொம்ப மிஸ் பண்ணோம். ஆமாம், தேவி ஒரு ஸ்டாஃப் அப்படி இல்லாமல் எங்களுக்கு வந்து எல்லா விதத்துலையும் ஹெல்ப்பாக இருப்பா தேவி. அதனால இவ்வளோ நாங்கள் இந்த ஷூட்டுன்றது மீறி தேவியை கண்டிப்பாக மிஸ் பண்ணுவோம். அழாத தேவி, அழாத. பாட்டி என்ன அழறீங்க? அழாதீங்க. சந்தோஷம். என்ன முடிய போகிறது? என்ன ஃபீல் ஆகுது உங்களுக்கு? முடியுது ஒரு பக்கம். ஓகே, மறுபடியும் நம்ம இதே டீம் வருமா அப்படிங்கிறது தான். அதுதான் எல்லாருக்கும் ரொம்ப கஷ்டமா இருக்கு. இதெல்லாம் பார்த்துட்டு என்ன பண்றதுன்னே தெரியாம உட்காந்துட்டு இருக்கேன். Honestly, I don't know what to say at this moment. I feel really sad. என்ன சொல்கிறது, நம்ம வந்து அழக்கூடாது அப்படின்னு நான் நினச்சிருக்கோம். அதனால அம்மா கிட்ட நான் சொல்லியிருக்கேன், நான் கண்டிப்பாக அழமாட்டேன், இன்றைக்கி நான் கண்டிப்பாக அழமாட்டேன் சொல்லியிருக்கேன். பட் இங்கே வந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு இது சொல்லி எல்லாருமே ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. பட் நான் அழமாட்டேன். ஓகே. கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா என்ன நினைச்சேன் ஆக்ஷன் பண்ணா என்ன நடக்க போகுது? பிரியமான தூக்கி விறுவிறுப்பான கடைசி வாரம் இப்ப பாருங்க. ஆக்ஷன் ஒரு மணி நேரம் இப்ப பாருங்க. சரி சரி. YouTube
இன்னும் சில நிமிடங்களில் எங்கள் ஷூட்டு முடிய போகுது. பிரியமான தோழி முடிய போகுது. இன்னும் நாங்க 2 பேரும் அதனால வருத்தத்துல இருக்கோம். മോളെ കരയില്ലേ വിഷമാണോടി എൻ്റെ മോക്ക് பொண்ணுக்கு இது சொல்லக்கூட தெரியாது. இனி வந்து நாங்க போயிட்டு இனி மேபி ஜானுவை நான் பாக்குறது ஒரு 2 வருஷத்துக்கு அப்புறம்ல இருக்கும். அப்போ வந்து பெரிய பொண்ணா இருக்கும் ஜானு. இல்லடி இல்லடி ஜானு பாப்பா. இது முடிய போகுதடி. நான் உன்னை எப்படி இனிமே பாக்குறது? எப்படி உன்னை நான் பாப்பேன்? என் மகளை ஒரே விஷமத்துல ஜானுமோளே ஐயோ கரையிலே കരയില്ലേ? അപ്പൊ കരയി. അപ്പൊ കുറച്ച് കരയടി. അപ്പൊ കുറച്ച് കരയി. ജാനു என்னோட கேரக்டர் முடிஞ்சிச்சு. என்னோட பவித்ராவோட கேரக்டர். ஸோ திஸ் இஸ் த எண்ட். அதனால் என்னோட ஆர்னமெண்ட்ஸ் எல்லாம் நான் கழட்டுறேன். இது வந்து இதெல்லாம் நம்ம திருப்பி போட வேண்டாம். இதில் நான் எல்லாமே முடிஞ்சிருச்சு. மேலே என்னோட ஆயுதங்கள் எல்லாம் நான் வந்து ரிமூவ் பண்ணி வைக்கிறேன். இதெல்லாம் தான் என்னோட ஆயுதங்கள். என்னோட எக்ஸ்டென்ஷனும் நான் எடுத்துட்டேன். பவித்ராவோட ஜுவல்லரிஸும் போயிடுச்சு. பவித்ராவோட மண்டையும் போயிடுச்சு. இப்படி இருந்தாலும் 2 years நம்ம ஒரு கேரக்டரில் இருக்கும்போது அது வந்து ஃபினிஷ் ஆகும்போது இருக்கும் நமக்கு அது அந்த இமோஷ்னலை எப்படி வந்து ஒரு மெயின் போட்டு சொல்கிறது அப்படின்னு எனக்கு தெரியல. வருத்தமாக அப்படின்னு நினைக்கும் போது வருத்தம் இல்லை. அது வந்து சில மெமரிஸ் தான் நமக்கு. அந்த கேரக்டரை பற்றி இருக்கிற மெமரிஸ், நம்ம கூட இருக்கிற நம்ம ஆர்டிஸ்ட்டுக்கு எல்லாரும் அந்த ஒரு பாண்டு, அந்த ஒரு கம்ஃபர்ட் சோனை, இதெல்லாம் தான் ரொம்ப மிஸ் பண்ணுவேன் என்னோட கேரக்டரை விட. ஃபைனலி பவித்ராவோட ஃபுட்டும் எடுத்துட்டு நீ வந்து சாரி மாற்றத்தை காமிக்க முடியாது. சாரி மாற்றிட்டு ஏதாவது சொல்லுங்களேன். ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. கஷ்டமா இருக்கு. அட் த சேம் டைம் ஐ டோன்ட் நோ ஹவு டு எக்ஸ்பிரஸ் மை ஃபீலிங்ஸ் ரைட் நவ். திஸ் இஸ் வெரி இமோஷனல். ஒரு கேரக்டர்ல 2 years நம்ம கூட இருந்துட்டு 2 years இருந்துட்டு போறதுங்கிறது இட்ஸ் வெரி டிஃபிகல்ட். ஓகே we have to manage it. எனவே நம்ம மறுபடியும் சந்திப்போம். கண்டிப்பா சந்திக்கணும். என்ன தம்பி என்ன எப்படி ஃபீல் பண்ற? ரொம்ப கஷ்டமா இருக்கு. 2 years ஆஃப் ஜர்னி சடனா முடியும் ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஃபேமிலி மாதிரி பழகிட்டு முடியும் போது ரொம்ப கஷ்டமா இருக்கு. மீண்டும் சந்திப்போம். கண்டிப்பா மீண்டும். தேங்க்யூ. குருவி எங்க டைரக்டருடைய குருவி இருக்கும். எல்லாருக்கும் நமஸ்காரம். அண்ட் பிரியமான தோழியோட கிளைமேக்ஸ் ரொம்ப மிஸ் பண்றோம். என்னோட ஆடியன்ஸ் எல்லாரையும் எங்க டைரக்டர் இப்போ வந்து கிளைமேக்ஸ் முடிச்சு வைக்க போறாரு. எப்படி ஹாப்பி பர்த்டே சொல்லணுமா? எப்படி farewell day. என்ன சொல்றீங்க? ஆக்ஷன். ஆய் அப்படி திறக்காத பல்டா. என்ன தேங்க் யூ.
ரமேஷ் என்ன எல்லா நல்ல கண்ணும் போய் தொலைட்டோம். அடுத்த ப்ராஜெக்ட் நல்லா ஆரம்பிச்சு சக்சஸ்ஃபுல்லா முடியும். என்ன